தலைவர் விஜயை நான் அவரது இல்லத்தில் சந்தித்தேன். அதற்கு முன்னால் அவருடைய முகப்பு வாயில் அறையில் என்னை அமர வைத்தார்கள். அமர்ந்திருந்தேன். எப்படியும் தலைவரை சந்திப்போம் என்பதில் மாற்றமில்லை. தலைவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசை. மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவரிடத்திலே சொன்னேன், அண்ணனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பரிசு அண்ணா என்று கேட்டார். சந்தன மரக்கன்றை சரித்திர தலைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். தாராளமாக கொடுங்க, உங்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம். மொத்தம் எனது கிராமத்திலிருந்து 4 மரக்கன்றுகளை வரவழைத்தேன். தலைவருக்கு பொக்கிஷமாக அதை பாதுகாத்து 15 நாட்களாக என்னுடைய இல்லத்திலே வைத்து வளர்த்து வந்த நேரத்தில் தலைவர் அழைத்ததின் பேரில் ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கு நாம் சந்திக்க செல்கிறோம் என்று சொன்னார். அந்த அறையில் உட்கார்ந்துருந்தேன். ராஜ்மோகன் கொஞ்ச நேரம் கழித்து வந்து, அண்ணா உங்களை அழைக்கிறாங்க. பதற்றம் ஒரு பக்கம். அந்த அறை ஜில்லென்று இருக்கும், குளிரூட்டப்பட்ட அறை. அப்பொழுதும் எனக்கு வேர்த்தது. பதட்டம், பரிதவிப்பு. பண்புள்ள தலைவனை பார்க்க இருக்கிறோம், அன்பான தலைவன் நம்மளை அரவணைக்க இருக்கிறார் என்கிற இதய இரத்த ஓட்டங்கள் 200 டிகிரிக்கு மேல் ஓடிக்கொண்டிருந்தது. மெல்லிய கதவு திறந்தது. மெல்லிசை பாடிக்கொண்டிருந்தது இசைஞானியின் தாலாட்டில். உள்ளே நுழைந்தேன். என்னை பார்த்ததும் இறுக கட்டி அணைத்து, உட்காருங்க என்று அவரது இருக்கைக்கு நேர் இருக்கையில் என்னை அமரச் சொன்னார். பேசத் தொடங்கினார். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு.